இன்னைக்கு ரீபான் ரூக்கியோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன், ரீபான் ரூக்கியோட அடுத்த 2 எபிசோடு, அதாவது ஃபைனல் 2 எபிசோடு இருக்குல்ல, அந்த 2 எபிசோடு வந்து கண்டிப்பா வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதாவது சனிக்கிழமை தான் எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் நைட்டு ஒரு 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவோம். சோ கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ வரும். நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ண போன எபிசோட்ல நம்ம கேசி வந்து தலைமை இருக்கால அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருவா. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இந்த எபிசோட்ல பாத்திரலாம். இப்ப தலைமை உள்ள போனா அங்க நம்ம கேசியோட அம்மா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமை கேட்க, அவங்க சாப்பிட வந்திருக்காங்கப்பா. ஏன் அவங்க வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே? அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் பாட்டி சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. அதோட அவங்க இன்னைக்கு தானப்பா வந்திருக்காங்க. அதோட இவ அம்மா சமைக்கிறது நல்லாவே இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. அதனாலதான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன். பாட்டி நீங்க சமைச்சு தரீங்களா? 2 பேருக்கும் சமைச்சு போட்டா எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா? யார் அந்த காசை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தலைமை கேட்க, உடனே கேசி அதை நான் கொடுக்கறேன். ஆமா பாட்டி, எனக்கு சமைக்க வராது, நீங்க தான் எனக்கு சமைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கணும். என்னோட மாஸ்டரா இருங்க. சரி நான் உனக்கு சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறேன். சோ தலைவனால எதுவும் சொல்ல முடியல. உடனே அவன் ரூமுக்கு போயிடுறான். கட் பண்ண தலைவன் ஆபீஸுக்கு கிளம்ப, அப்ப தலைவி அவனுக்கு முன்னாடி ரெடி ஆகி அவன் கார் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. ஏய் என்ன பண்ற? உன்னால தானே என் காரை வித்த, நீ நல்லவனா இருந்தா நீ என்ன டிராப் பண்ணணும். சோ வந்து டிராப் பண்ணு. ஏய் என் கார்ல ஏதாவது ஒட்டு ஏக்கர் டிவைஸ் வைக்க பாக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே தலைவி அவளோட பாக்கெட்டுக்குள்ள அந்த டிவைஸ வைக்க, ஏய் நான் யாருன்னு கண்டுபிடிக்க தானே நீ இங்க வந்திருக்க, ஆனா உன்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, இங்க இருந்து கிளம்பு. ஹலோ அத சொல்ல நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு ரெண்டுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் தான் இந்த வீட்டோட ஓனரே. இப்பதான் இந்த வீட்டை நான் வாங்கினேன், அதனால வீட்டை காலி பண்றியா? டேய் நீ ரொம்ப ஓவரா போற. எனக்கு காலி பண்றதுக்காக இந்த வீடியோ வாங்கினியா? ஆமா அதுக்காக தான் வாங்கினேன். மரியாதையா வீட்டை விட்டு காலி பண்ணு. ஹலோ நான் 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். சோ சட்டப்படி உன்னால என்ன வெளியே அனுப்ப முடியாது. அப்படியா? சட்டப்படியா? வேணா நீ என் மேல கேஸ் போட்டுக்கோ, நான் அதுக்கான ஃபைனை பே பண்ணிடுறேன். சோ இன்னும் 10 நாள்ல இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புற. அப்புறம் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, சோ கிளம்பு, இல்லனா மிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் வேலைக்கு லேட்டா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து போக, உடனே தலைவி ட்ரெயினை பிடிக்க அங்க இருந்து ஓடுறா. கட் பண்ண தலைவி ஆபீஸ்க்கு வர, அங்க நம்ம சோடா புட்டியும் டைரக்டரும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அது நம்ம தலைவன். இவன் என்ன இங்க பண்றான்? என்ன கேசி இதுதான் வேலைக்கு வர டைமா? கேசி அமைதியா இரு. இப்ப அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் பாஸ். நான் முதல் தடவை லேட்டா வந்திருக்கேன், மன்னிச்சு விடுறீங்களா? சரி சரி கிளம்பு. ஆமா எங்க போற? உன் கேபின் அங்க இல்ல, உன் கேபினுக்கு போறியா? எனக்கு தெரியும், ஆனா நான் இதுக்கு முன்னாடி பண்ண வேலையோட ஃபைல்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணணும்ல, அதனால சப்மிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அதை நீ பண்ண தேவையில்ல, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அதோட நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அவங்க 3 பேரையும் கொரியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறான். உடனே அவங்க எல்லா சரக்கையும் வண்டியில ஏத்தி அது எங்க போகணுமோ அந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அதோட விட மாட்டான். அவங்களுக்கு இன்னும் வேலை மேல வேலை கொடுத்து அவங்கள வச்சு செய்யறான். ஏமா என்னமா பண்ற? இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி வேலை பண்ணதே இல்லையா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஒருத்தரை புதைக்கணும்னா அதுக்கு இந்த குழி சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி வெறித்தனமா அந்த குழியை தோன்றா. தலைவா பண்ண டார்ச்சர்ல அவ பைத்தியமாவே ஆயிடுறா. ஆனா அப்பாவும் அவன் விடல, பயங்கரமா வேலை கொடுத்து அவங்கள சாவடிக்கிறான். அப்ப நம்ம டைரக்டர் வந்து, நீ எதுக்கு கஷ்டப்படுற? பேசாம உன்னோட அம்மாவை கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு போயிரு. இல்ல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல, நான் போல்டான பொண்ணு, சிங்க பொண்ணு, அதனால நான் இதை பாத்துக்கிறேன். அவன் மறுபடியும் தலைவன் கிட்ட இருந்து போன் வர, அவன் வேற ஒரு சைட்டுக்கு போக சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். இப்ப என்னமா அவன் சொல்றான்? அந்த புறம்போக்கு நாயி நம்மள ஓவரா வேலை வாங்குறான் பாருங்க, நம்மள பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்றான். அவன் மட்டும் என் கண்ணுல பட்டான், அவன் மண்டையில கொட்டுன்னு கொட்டுவேன். எனக்கு வர வெறிக்கு. இருந்தாலும் தலைவி கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்றா. இப்ப நம்ம டைரக்டர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நடந்தது சொல்ல, அவ விட்டு கொடுக்க மாட்டா. நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அவ அதை அசால்ட்டா டீல் பண்ணிருவா. எனக்கும் தெரியும், ஏன்னா அவ என்னோட பொண்ணாச்சு. ஆனா அவளை கண்டிப்பா நாம ஓட வைக்கணும், ஏன்னா சின்னவா அவளை விட மாட்டா. ஆனா நீ இப்படி பண்றதுனால அவனு வெறுத்துருவா. அதுவும் உன் பேரை சொன்னாலே அவ காண்டாகிறா. சரி அந்த டாக்டர் என்ன, அவன் எதுக்கு ரிசைன் பண்ணானே தெரியல. அவனும் சிஎஸ்ல ஜாயின் பண்ண போறானா? ஒருவேளை அவனும் இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருப்பானோ? இந்த வீடியோ வச்சு நம்ம அவளை ஏன் மாட்டி விடக்கூடாது? இந்த வீடியோல எந்த ப்ரூஃபும் இல்ல. அவ அந்த கேமராவை பார்த்த பிறகு அவ அங்க இருந்து கிளம்பிட்டா. ஏன்னா இந்த வீடியோல அவ என்ன கொன்ன மாதிரி எதுவும் இல்லையே. சோ அவதான் என்ன கொன்னான்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. சரி ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டனே, என்னாச்சு? அதை யாரோ டெலீட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு இவன் தான் வேலை செஞ்சான், ஆனா இப்ப அவன் கம்பெனிக்கு வரதில்ல. சரி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, நம்ம டைரக்டரும் அவனை பத்தி விசாரிக்கிறாரு. இப்ப அதே நேரத்துல நம்ம சின்னவளும் அந்த ஆளை கண்டுபிடிக்க சொல்றா. அப்ப நம்ம தலைவன் அங்க வர, உடனே அதை மறைச்சு வச்சிடறா. ஆனா நம்ம தலைவன் அதை பாத்துறான். என்ன உஜின் என்ன விஷயம்? அந்த சேர்மன்னா உடனே ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றான். ஆனா அவன் இன்னும் பேமெண்ட் கொடுக்கலையே. அதை கொடுத்த பிறகு நம்ம அதை பாத்துக்கலாம். சோ அதை பத்தி நீ கவலைப்படாத, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க எடுத்து போக, இப்ப தலைவன் அந்த ஃபுட்டேஜை பார்த்தால உடனே நம்ம டைரக்டர்
கால் பண்ணி அவனை கண்டுபிடிச்சான்னு கேட்க நம்ம டைரக்டரும் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல நீங்க அவனை நம்புறீங்களா? அவன் அவனோட வேலையை கரெக்டா தான் பண்றான். கேசி அவன் வீட்டு பக்கம் வந்ததா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான். கேசி இங்க வந்திருக்கா, அப்ப கண்டிப்பா எதையோ தேடிதான் வந்திருக்கா, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தலைவன் கேட்க அதுக்கு சின்னவ சொல்றா நீ தான் அவளை ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிருக்க, சொன்ன மாதிரி நீயே அவளை ஹேண்டில் பண்ணிக்கோ. சரி இன்னும் ஒரே மாசத்துல அவங்க 2 பேரையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிடற. அவ என்னதான் அப்படி சொன்னாலும் எனக்கு அவன் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆனா அதை விட அந்த சேர்மன் நான் இருக்காருல அவன் மேலதான் நான் இப்ப கான்ல இருக்கேன். உடனே அந்த சேர்மன் நாக்கு கால் பண்ணி நாளைக்குள்ள அந்த பணத்தை அனுப்பிவிட சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம தலைவர் அந்த வாட்ச்மேனை போய் கண்டுபிடிச்சு அவனோட போனை ஆட்டையா போட்டுறான். அப்ப அவனுக்கு யாரோ மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜ்ல நிறைய பணம் தரணும் அவங்களை வந்து பார்க்க சொல்லி ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க. உடனே நம்ம தலைவன் வரேன்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப கட் பண்ணா அந்த இடத்துக்கு தலைவன் போறான். அங்க போனா நம்ம சின்ன வருவான்னு பார்த்தா நம்ம சேர்மன் நாவோட பிஏ தான் வரான். என்னவா இருக்கும் இந்த சேர்மன் நாவோட ஆளுங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அதே நேரத்துல அந்த வாட்ச்மேன் வரலன்னு அவங்க அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா அந்த வாட்ச்மேனை காட்டுறாங்க. அவன் தன்னோட வீட்டுல இருந்து அவனோட திங்ஸை பேக் பண்ணிட்டு அவன் வீட்டை விட்டு ஓட பார்க்க ஆனா அதுக்குள்ள யாருக்கிட்டயோ மாட்டிக்கிறான். நான் அவனை பார்க்கலான்னு போனேன். ஆனா அதுக்குள்ள அவனை வேற யாரோ தூக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த சேர்மன் நாவா இருக்குமோ? அவன் ஏன் இதெல்லாம் பண்றான்? உங்களுக்கு அவனை பிடிக்காதுதான் உங்க பொண்ணுக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு அவன் கூட சேர்ந்தா? இல்ல அப்படி இருக்காது. கண்டிப்பா சின்னவ அவன் கூட சேர்ந்திருக்க மாட்டா. இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை அந்த சேர்மன் சின்னவளை மிரட்டுறானா? அப்படிதான் இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. சின்னவதான் என்ன கொல்லப்பாதான்னு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். சோ அவளை மிரட்ட அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபுட்டேஜ் தேவை. அதனாலதான் அந்த வாட்ச்மேனை தூக்கிருப்பான். அப்படின்னா சின்னவளை வச்சு சிஎஸ்ஐ கைப்பற்ற பாக்குறான். நம்ம ஏதாவது பண்ணி அவனை தடுக்கணும். நம்ம கிட்ட அந்த வாட்ச்மேனோட போன் இருக்கு. இந்த போன்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பாரு. இதே நேரத்துல நம்ம கேசியையும் நம்ம பெரியவனையும் காட்டுறாங்க. பெரியவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட நியூஸ் சேனலுக்கு ஏதோ ஒரு போட்டோ வந்திருக்கிறது போல அதை நம்ம கேசிக்கு காட்டுறான். அதே நேரத்துல இந்த விஷயம் நம்ம சின்னவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்மள தவிர வேற யாரோ சின்னவளை காலி பண்ண பாக்குறாங்க. இது அப்பா இறந்தப்ப எடுத்த ஃபுட்டேஜ் தான். சின்னவதான் இதை பண்ணிருக்கான்னு இதுல ஆதாரம் இருக்கு. சரி இந்த போட்டோ அனுப்புனது யாரு? அது உன் ஃப்ரெண்டோட கம்பெனி தானே? என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான். ஆனா அனுப்புனது யாருன்னு தெரியல. ஆனா அவன் ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்ப நம்ம சின்னவ நம்ம பெரியவனை பார்க்க அங்க வரா. உடனே கேசி ஒளிஞ்சுக்கிறா. என்ன இங்க வந்திருக்க? டெய்லி ஷீப்போட ஓனர் உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. அதுக்கு என்ன? உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. நீங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். எதை பத்தி? ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கா? டேய் நீயும் அந்த கேசியும் சேர்ந்து எனக்கு எதிரா ஏதாவது பண்றீங்களா? உன் சீட்ல தானே உட்கார்ந்துருக்கா. அவ ஏன் இங்க வரப்போறா? பாரு இங்க யாருமே இல்ல. ஆனா தலைவி அந்த டேபிள் கீழ தான் இருக்கா. அப்ப நம்ம சின்னவ அதை செக் பண்ணலான்னு வரும்போது அவளுக்கு ஒரு போன் வருது. உடனே அவ அங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம தலைவன் வரான். ஆனா தலைவனை கண்டுக்காம அவ அங்க இருந்து போயிடுறா. என்னப்பா அவ டீல்ல விட்டா போல. அவளுக்கு இப்பதான் ஒரு போன் வந்தது. அதான் உடனே பதறி அடிச்சுட்டு போறா. அதுவும் அவளை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு தெரியுமா? என்ன ஆர்டிகல்? அப்ப உனக்கு தெரியாதா? சரி நானே சொல்றேன். அந்த ஆர்டிகல் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதை அவ ஸ்டாப் பண்ணிட்டா. ஆனா சின்னவதா அப்பாவுக்கு உண்டானு ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா அதை தடுத்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது வெளியே வரும். நீ சொல்றது அந்த டெய்லி ஷிப் தானே? அந்த ஆர்டிகல் நீ பாத்தியா? அதுல என்ன இருந்தது? நீ கேக்குற கேள்வி தப்பா இருக்கு. அந்த போட்டோ அனுப்புனது யாருன்னு தானே நீ கேட்டிருக்கணும். அவதான் என் அப்பாவை கொண்டு இருக்கா. அந்த இன்ஃபார்மர் கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்கு. கேசி நீ ஒன்னும் டிடெக்டிவ் இல்ல. அதனால ஓவரா பண்ணத போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து போக கட் பண்ண நம்ம சின்னவ சேர்மன் நாவ தான் போய் பாக்குறா. என்ன வர சொன்னீங்களா? ஆமா வந்து உட்காரு. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நீ ரொம்ப அவசரப்படுறியே. டேய் அவகிட்ட அதை கொடு. இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. ஆனா நீங்க தான் இன்னும் அந்த அமௌண்ட்டை தரலையே. அதெல்லாம் இனிமே கொடுக்க முடியாது. பேசாம அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்னவ அதை கிழிச்சு போட சரி கிழிச்சுக்கோ. யாரு வேணான்னு சொன்னா? ஆனா உனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லவா? உன் அப்பாவை நீ தானே கொன்னு. உன் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது அதை பண்ணது நீ தானு. அந்த நியூஸ் சேனலுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே நான் தான். சோ என்கிட்ட உனக்கு எதிரா எவிடன்ஸ் இருக்கு. ஓ அப்படின்னா எனக்கு எதிரா ஒரு ஃபேக்கான எவிடன்ஸை உருவாக்கி இருக்கீங்களா? ஃபேக்கான எவிடன்ஸா? அப்ப இதை கொஞ்சம் கேள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை காட்டுறான். அதாவது நம்ம பெரியவன் இருக்கால அவன் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சின்னவதான் சேர்மனை கொல்ல பார்த்தான்னு சொல்லியிருப்பாள. அப்பாவை அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பா போல. அதை வச்சு அந்த கிழமை நம்ம சின்னவளை மிரட்ட இங்க பாருங்க அதை உடனே டெலீட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா நீதான் உன் அப்பாவை கொனியா? சரிவா உட்காந்து பேசலாம். இங்க பாருங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு நான் தான் கில்லர்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. இது ஒரு ஏஐன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஆனா இப்ப உன்னதானே எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இங்க பாருங்க நான் ஒண்ணும் என் அப்பாவை கொல்லல. நான் அவரோட ரூமை விட்டு வெளியே போகும்போது அவர் உயிரோடு தான் இருந்தாரு. ஆமாங்க. அவன் அந்த கேமராவை பார்த்த உடனே எங்க மாட்டிக்க போறோன்னு அவன் அந்த ரூமை விட்டு கிளம்பிடுறா. நான் என் அப்பாவை கொல்லல. ஒருவேளை என் அப்பாவை நீ தான் கொன்னியா? உன் அப்பாவை யார் கொன்னாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஆனா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தான் சொந்த பொண்ணாலே கொல்லப்பட்ட அப்பா. இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? நீங்க பாரு நான் ஒண்ணும் அவரை கொல்லல. அப்படி இருக்க உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியாதா? நீ அதை பண்ணலன்னு சொல்ற. அப்படி இருக்க எதுக்காக பயப்படுற? ஏன் நீ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ண சொன்ன? நீ அன்னைக்கு வந்திருக்கல சேர்மன் ஆகும்போது நீ அவரோட ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்க. அதனால நீ தான் அவரை கொன்னுன்னு எல்லாரும் நம்புவாங்க. அதோட
நீ இவனை தானே தேடுற, இவனுக்கு தான் அது யார் பண்ணாங்கன்னு தெரியும், ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி அவ கண்ண முன்னாடியே அவனை கொன்னு போட்டுறான். உடனே அவ அங்க இருந்து ஓடி போக கட் பண்ண அவ நம்ம ஊஜினுக்கு கால் பண்ணி வர சொல்றா. உடனே ஊஜின் அவளை போய் பாக்குறா. நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது, நானும் அந்த ஆர்டிகல்ல பார்த்தேன், நிஜமாவே நீ தான் உன் அப்பாவை கொன்னியா அப்படிங்கிற மாதிரி தலைவன் கேட்க, இங்க பாரு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போடாத, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உன் அப்பாவை நீ தான் கொன்னியா, ஒவ்வொரு சீன் போடாதன்னு சொல்றல, என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் ஏன் அப்பாவை கொள்ளல, நான் எதுக்கு அவரை கொல்ல போறேன், இங்க பாரு எதையும் என்கிட்ட மறைக்காத, நீ என்கிட்ட நேர்மையா இருந்தாதான் என்னால உனக்கு உதவி பண்ண முடியும், சரி நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் பண்ணது அந்த சேர்மன் நான் தான், ஆனா அவன் நான் இதை பண்ண மாதிரி மாத்த பாக்குறான், என்ன ஆச்சுன்னு சொல்லு. உடனே அவ நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அவ சிஎஸ் டேக் ஓவர் பண்ண பாக்குறான், ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன், என் அப்பாவோட ஆசை அவனுக்கு காலி பண்றதுதான், நான் அதை பண்ணுவேன், அவரோட ஆசை அதுதானு உனக்கு தெரியுமா, அப்ப என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்பாவுக்கு இருந்த ஒரே எதிரி அந்த சேர்மன் நான் தான் இதை பண்ணிருப்பான், சோ அப்பாவுக்காக நான் அவனை பழி வாங்க போறேன், இதுல என்ன தப்பு இருக்கு, சேர்மன் நான் தான் உன் அப்பாவுக்கு ஒண்ணுதா நான் ப்ரூவ் பண்றேன், ஆனா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே, இருந்த வீடியோவும் அவன் டெலீட் பண்ணிட்டான், இப்ப நம்ம கிட்ட எதுவும் இல்லனா நம்ம உருவாக்கலாம், நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு, அதனால என்ன நம்பு. இப்ப அடுத்த நாள் சேர்மன் நான் வந்து சிஎஸ்கே வந்துடுறாரு. இந்த ஆளியா இங்க வந்தா இப்ப இந்த விஷயம் நம்ம சின்னவளுக்கு தெரிய வர அவ உடனே சேர்மன் நான் போய் பாக்குறா. சரி என்ன முடிவு எடுத்த, சைன் பண்றியா, நீங்க இன்னும் அந்த 100 கோடியை கொடுக்கலையே, அப்படி இருக்க எப்படி சைன் பண்றது, என்னமா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க, இப்போ நீங்க எந்த நிலைமையில இருக்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதோட இப்போ ஒரு மீட்டிங் நடக்க போகுது, நான் போய் அந்த மீட்டிங்ல இந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் பண்ணா உன் நிலைமை என்ன ஆகணும் யோசிச்சு பாரு, சோ உனக்கு 1 hour டைம் கொடுக்குறேன், யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மீட்டிங் போக அவ பயங்கரமா கடுப்பாயிடுறா. இனிமே சிஎஸும் டாகாவும் ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துதான் வேலை செய்ய போறோம், அதனால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்திருக்கேன், சோ நீங்க அவளை நம்பாதீங்க என்ன நம்புங்க, சோ நம்ம எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல கட் பண்ண நம்ம தலைவன் சின்னவளை போய் பார்த்து அந்த மீட்டிங்ல நடந்ததை சொல்றான். இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க, என்னால என்ன பண்ண முடியும், நான் ஏதாவது பண்ணா அவ எனக்கு எதிராக இருக்கிற அந்த எவிடன்ஸ் லீக் பண்ணிடுவான், சோ என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், என்ன நம்புன்னு சொல்லியிருக்கேன், நீ அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்கள ஆஃப் பண்றதுக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தேவை, இப்ப என்ன பண்ண போற, நீ பாரு அந்த சேர்மன் நான் இருக்கால அவன் இப்ப அதை லீக் பண்ண மாட்டான், ஏன்னா அது ஒரு பெரிய அஸ்திரம், இப்ப அதை லீக் பண்ணா அவனுக்கு எதுவும் கிடைக்காது, சோ நீ அதை நினைச்சு பயப்படாத, அவன் மிரட்டான்னு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாத, ஒருவேளை அவன் இதை வெளியே விட்டா கூட உன் பதவி மட்டும் தான் போகும், ஆனா இப்ப நீ அதுல சைன் பண்ணா நீ சேர்மனான அடுத்த நாளே நீ தோத்து போயிட்டேன்னு எல்லாரும் பேசிப்பாங்க, அப்புறம் உன்னோட இமேஜ் என்ன ஆகணும் யோசிச்சு பாரு, இங்க பாரு நான் இங்க உன்னை வர வச்சதே எனக்கு அட்வைஸ் பண்ண இல்ல, ஏதாவது பிளான் இருந்தா சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன், என்ன பண்ண போற, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் நிறைய பேரை முதுகுல குத்தி இருக்கேன்னு, சோ அப்படி இருக்க நான் உன்னையும் ஏமாத்துற மாதிரி ஒரு டிராமா பண்றேன், அந்த சேர்மன் நான் கூட நான் சேர்ந்துடுறேன், ஆனா அந்த கிழமை உன்னை நம்ப மாட்டானே, அது ஏன் பிரச்சனை, ஒருவேளை நான் உன்னை ஏமாத்துறேன்னு அவன் கண்டுபிடிச்சா என்ன கொன்னுருவான், சோ இதுல உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல, நான் கட் பண்ண நம்ம ஊஜின் சேர்மன் நாக்கு கால் பண்ணி பேசுறான், கண்டிப்பா சின்னவ இறங்கி போக மாட்டா, சேர்மன் நான் வேற இன்னும் அமௌண்ட்டை செட்டில் பண்ணல, அப்படி இருக்கும்போது அவ எப்படி அதுல சைன் பண்ணுவா, உண்மைதான் அவ இறங்கி போறவள ஏறி அடிக்கிறவ, ஆனா இப்பதான் அந்த இன்ஃபார்மர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், யாரு வேற யாரு என்னோட மாமனார் தான், அவர்தான் அந்த நியூஸ் சேனலுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காரு, அதோட அதை லீக் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அந்த ஆர்டிகலை ரெடி பண்ணி அதை சின்னவளுக்கு அனுப்பி மிரட்ட சொல்லியிருக்காரு, அதனாலதான் சின்னவ இப்ப சேர்மன் சொல்றதை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா, சேர்மன் இங்க தானே இருக்காரு, நாம அவரோட வீட்டை போய் ஏதாவது குழு கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசியும் பெரியவனும் அவரோட வீட்டுல போய் ஏதாவது குழு இருக்கான்னு பாக்க அப்ப அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது, கட் பண்ணா நம்ம டாக்டரை காட்டுறாங்க, அவர் எங்கேயும் கிளம்பிட்டு இருக்கு, அப்ப நம்ம கேசியோட அம்மா டாக்டர் வந்து பாக்க, இங்க பாரு நீ வருத்தப்படாத, நீ என்ன பண்ணுவ, உன்னால முடிஞ்சது பண்ண, ஆனா அவரு நம்மளை விட போயிட்டாரு, இருந்தாலும் நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, அவர் உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்தாரா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக அவ நம்ம கேசியோட அம்மா அவனோட கார்ல மெடிக்கல் கிட்ட பாக்குறாங்க, அதாவது நிறைய மருந்து இருக்கு, இவன் தான் வேலையை விட்டு நின்ட்டானே, எதுக்கு இவ்வளவு மருந்தை கொண்டு போறான், உடனே நம்ம கேசியோட அம்மா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போக ஆனா அவனை மிஸ் பண்ணிடுறாங்க. இதே நேரத்துல நம்ம கேசியோ நம்ம பெரியவனும் அங்க ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறாங்களே, இது மட்டும் வெளியே வந்தா கண்டிப்பா அந்த டீலை கேன்சல் பண்ணிடலாம், அப்ப நம்ம சேர்மன் அங்க வர உடனே 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப, அப்ப நம்ம ஊஜின் அங்க வருது, அவங்க 2 பேரும் பாத்துறாங்க, இவன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல, கட்சி மாறிட்டே இருக்கான், என்ன மனுஷன் இவன், இப்ப என் கூட சேர போறியா, நான் சப்போர்ட் பண்ண சின்னவ இப்ப காலியாக போறா, அப்படி இருக்க நான் எதுக்கு அவ டீம்ல இருக்கணும், அதோட அவதான் அவளோட அப்பாவுக்கு ஒன்னதா பேசிக்கிறாங்க, சோ அதனால அங்க இருந்தா எனக்கு லாபம் இல்ல, அதான் உங்க டீம்ல சேரலான்னு நான் வந்திருக்கேன், என்ன ஊஜின் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம தலைவன் நடிக்க, இங்க பாரு நீதான் சேர்மனை கொண்டுட்டு அந்த பழைய சின்னவ மேல போட்டதா அவ சொன்னா, ஆனா அவகிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல, அதான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, ஆனா நான் அவளுக்கு எதுவும் பண்ண போறது இல்ல, ஏன்னா அவளால இனிமே எனக்கு எந்த யூஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிஏ
அடிச்சு போட்டு அவனோட காலை காட்டுறான். என் காலை பாத்தீங்களா, நான் இப்படி ஆக காரணமே அவதான், என்ன கொல்ல பார்த்தா. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது அவளா? அந்த பழிய அவ அப்பா மேலே போட்டாளா? ஆமா, அவதான். அவ பண்ணிட்டு அந்த பழிய அவரு மேல போட்டா. அப்படி இருக்க நான் எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் உன்னை நம்புறேன். நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நீங்க ஆசைப்பட்ட அந்த டீல நான் முடிச்சு கொடுக்குறேன். அந்த டீல் இல்லாம இன்னும் நிறைய டீல நான் முடிச்சு கொடுக்குறேன். சோ என்ன நம்புங்க. ஆக்சுவலா அவங்க உன்னை பார்த்து பயங்கரமா பில்டப் கொடுப்பாங்க. நான் கூட என்ன ஓவரா பில்டப் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்க்கும் போது தான் தெரியுது நீ பயங்கரமான ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெரியவனோட ஒய்ஃப் கீழே விழ. அப்ப நம்ம தலைவன் அவளோட காலை நோட் பண்றான். உங்க காலுக்கு அடிபட்டிருக்கா? ஆமா, லைட்டா பட்டிருக்கு. அப்ப நம்ம தலைவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த நர்ஸை பாக்குறான். அன்னைக்கு நம்ம சின்னவளை பார்த்தேன்னு சொல்லிருப்பாள, அதை டீடைலா கேக்குறான். அதாவது என்ன ஆச்சுன்னு கேக்குறான். உடனே அவ நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அன்னைக்கு அவங்க போனதை நான் பார்த்தேன். நீ அவளோட ஃபேஸ பாத்தியா? இல்ல, நான் அவங்களோட முகத்தை பார்க்கல. ஆனா அவங்க இந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது லிப்ட் வழியா போகாம படிக்கட்டு வழியா போனாங்க. அப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். அன்னைக்கு லிப்ட் வேலை செய்யலையா? இல்ல, நல்லாவே வேலை செஞ்சது. லிப்ட்ல கேமரா இருக்கல? ஆமா, கேமரா இருக்கு. சோ இதான் விஷயமா? லிப்ட் வழியா போனா அவ யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவ லிப்ட் வழியா போகல. சரி, வேற ஏதாவது அன்னைக்கு நடந்ததா? நல்லா யோசிச்சு சொல்லு. உடனே தலைவன் என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாக்குறான். அப்ப நம்ம சின்னவ சேர்மனை பார்த்துட்டு லிப்ட் வழியா போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல சின்னவ போன பிறகு நம்ம பெரியவனோட வைஃப் இருக்கால, அவ நம்ம சின்னவ மாதிரி கெட்டா போட்டுட்டு நம்ம சேர்மன் ரூமுக்கு போய் அவரை கொண்டு இருக்கா. அதுக்கப்புறம் லிப்ட் வழியா போகாம படிக்கட்டு வழியா இறங்க போயிருக்கா. அப்பதான் நம்ம நர்ஸ் அவளை பாத்திருக்காங்க. அதாவது அவளோட ஃபேஸ பார்க்கல. சோ நம்ம சின்னவ மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கதா அவங்க பாத்திருக்காங்க. சோ அந்த ட்ரெஸ் பார்த்துதான் வந்தது சின்னவனு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பா வந்து படிக்கட்டு வழியா போகும்போது கால் தடை கீழே விழுந்திருப்பா. அப்பா அவளோட காலுக்கு அடிபட்டிருக்கும். அந்த பொண்ணுக்கு சின்னவளை பார்த்தாலே பிடிக்காது. அதோட அவளும் என்னோட பொண்ணும் ஒரே ஹைட்டு தான். அதோட என் பொண்ணு எப்படி நடப்பா அவளுக்கு நல்லாவே தெரியும். சோ என்ன கொன்னது என் பொண்ணு இல்ல, என்னோட மருமக. என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா? ஆனா இதை விட நிறைய ட்விஸ்ட் இன்னும் வரப்போகுது. இந்த வகை பெரியவன் நம்ம கேசியோட அம்மா பார்த்து, நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கி இருக்கீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா புரியுது என்னடா திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துக்கிறானேன்னு. ஆக்சுவலா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க திடீர்னு என்னோட அம்மான்னு சொன்னதும் எங்களால ஏத்துக்க முடியுது. நீங்க எங்க கிட்ட ஒரு நல்ல அம்மா தான் நடந்திருக்கீங்க. ஆனா நாங்க தான் உங்களை புரிஞ்சுக்கல, எங்களை மன்னிச்சிடுங்க. அப்ப நம்ம ஊஜன் அங்க போறான். உடனே இவங்க புரிஞ்சுக்க, இங்க பாரு, அந்த ஊஜன் கண்டிப்பா என் மாமனாரோட டீல் பேசிருப்பான். நம்ம வேணா பெட்டு வச்சுக்கலாமா? என்ன குழந்தை மாதிரி பேசுற? சரி, அவ என்ன பண்றான்னு கண்டுபிடிப்போம். இப்ப தலைவன் குளிச்சுட்டு வர, ஆமா யார் இதை வாங்கி கொடுத்தா? கேசி தான் கொடுத்துட்டு போனா. அவ வந்தாளா? ஆமா. பார்த்தா தலைவன் உள்ள வந்து தலைவனோட கார் சாவியை எடுத்துட்டு போய் அந்த கார்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்றா. ஆனா தலைவன் எதுவும் வைக்கல. அட பாவி, ரொம்ப உஷாரா இருக்கானே. அதுக்கப்புறம் நம்ம கேசி என்ன பண்றா, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டுல குப்பை எடுத்துட்டு போய் ஏதாவது இருக்கான்னு பாக்குறா. அதுக்கப்புறம் நிறைய தடவை அவளோட அம்மாவை அனுப்பி வச்சு தலைவனை டைவர்ட் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பாக்குறா. அப்ப நம்ம கேசி உள்ள வந்து அவனோட லேப்டாப்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறா. ஆனா அந்த லேப்டாப்லயும் எந்த குழுவும் இல்ல. பயங்கரமா கடுப்பாயிடுறா. சோ இவங்க என்ன பண்ணாலும் தலைவன் கிட்ட இருந்து எதையும் அவங்களால எடுக்க முடியல. இப்ப டைரக்டர் கிட்ட வந்து நம்ம தலைவி நடந்தது சொல்ல, அந்த ஊஜின் ஏதோ பிளான் பண்றான். ஆனா என்னதான் பண்றான்னு தெரியல. என்னால இனிமே இங்க இருக்க முடியாதுப்பா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஹே, என்ன ராஜினாமா பண்ண போறியா? இல்ல இல்ல, இது ராஜினாமா லெட்டர் இல்ல, நான் வந்து ஊஜினுக்காக எழுதின லெட்டர். ஏன்னா அவனுக்காக எழுதினியா? அன்புல ஊஜினே, நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்ப என் வாழ்க்கைய மாறி போச்சு. என்னையா லெட்டர் இது? லவருக்கு எழுதுற மாதிரி எழுதிருக்க. அட, அதை படிக்காதமா, நான் என் மனசுல உள்ளத அவனுக்காக கொட்டி தீர்த்திருக்கேன். உனக்கு நம்ம ஊஜினை பத்தி தெரியும்ல, அவன் அப்படி பட்டவன் இல்ல, ரொம்ப நல்லவன். யார் அவன் நல்லவனா? அவனை பத்தி பேசாத, பேசுன உன் மண்ணையிலே உன்னை கொட்டுவேன். கேடு கட்டவன், அயோக்கிய பையன். அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்கான். கேசி, உன் அப்பாவை பத்தி அப்படி பேசாத. அவர் உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டிருக்காரு தெரியுமா? அவர் இதை காட்டிக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு. அப்படிலாம் இல்ல, நீங்க ஏதோ நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அப்படி பேசுறீங்க. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கும் உன் அப்பாவை பத்தி எதுவும் தெரியாது. அன்னைக்கு நீ போன் பண்ணி அழுதப்ப அவர் எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? உடனே அவர் அமெரிக்கா வந்துட்டாரு. அன்னைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணணும். ஆனா அதை பத்தி கவலைப்படாம அவர் அன்னைக்கு வந்தாரு. அங்க வந்து அந்த பசங்களை மிரட்டி விட்டாரு. அதனாலதான் அந்த பசங்க உங்ககிட்ட வம்பே பண்ணல தெரியுமா? நிஜமாவா? அதனாலதான் அவங்க என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டாங்களா? அப்புறம் ஏன் அவர் என்ன பார்க்க வரல? ஏன்னா அவர் உன்னை பார்த்தா அவரோட மனசு மாறிடும்ல. உன்னை கூடயே கூப்பிட்டு போயிடுவாரு. எங்க கூப்பிட்டு போனா சின்ன உன்னை டார்ச்சர் பண்ணுவான் தான் அவர் பயந்து உன்னை கூப்பிட்டு போகல. ஆனா அவர் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லன்னு ஃபீல் பண்ணிருக்காரு தெரியுமா? ஆனா அவர் இதெல்லாம் பண்ணது உன் மேல இவ்வளவு பாசத்தாலதான். ஆனா அவர் இது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, ஏன் அவர் எதுவும் சொல்லல? எனக்கு அழுகியா வருது. அப்ப நம்ம கேசிக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. நம்ம தலைவன் எங்க போயிருக்கான்னு காட்மான். நம்ம தலைவன் அது ஹைட்ரஜனோட சைட்டுக்கு வந்திருக்கான். நீ எதுக்காக இங்க வந்த? நான் இதை பாத்துக்கிறேன்னு சொன்னல. இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா உங்க சேர்மனுக்கு? சரி, நம்பிக்கை வரலனா நான் சொல்றதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் உள்ள போக, அதே நேரத்துல நம்ம தலைவன் அவங்ககிட்ட எதுவும் சொல்லிருப்பான் போல. நம்ம தலைவன் உள்ள போன உடனே அலாரம் அடிக்க உடனே எல்லாரும் அங்க இருந்து ஓடி போறாங்க. அவங்க போன உடனே நம்ம தலைவன் என்ன பண்றான், அது டேட்டாஸ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றான். அப்ப நம்ம தலைவனுக்கு பயங்கரமா நெஞ்சு வலிக்குது.
வலிக்க மறுபடியுமா ஆனா அவன் தான் செத்துட்டானே அப்படி இருக்க ஏன் மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி ஆகுது. அப்ப நம்ம தலைவனுக்கு டைரக்டர் கால் பண்ணி கேசி அங்க வந்திருக்கிறதா சொல்ல பார்த்தா அங்க நம்ம கேசி நின்னுட்டு இருக்கா. டேய் ஹூஜின் நீ என்னதான்டா பண்ற? கேசி நீ எதுக்காக இங்க வந்த? டேய் நீ எதுக்காக இந்த டேட்டாவை இதுல காப்பி பண்ற? அப்படின்னா நீ சின்னவளை ஏமாத்த பாக்குறியா? சோ நீ அந்த டாகா கூட டீல் பேசிட்டியா? கேசி உன்னதான் நான் தலையிட வேணான்னு சொன்னல, எதுக்கு நீ திரும்ப திரும்ப இதுல தலையிடுற? இங்க இருந்து போ, அதெல்லாம் போக முடியாதுடா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட்க்கு அவ எடுக்க பாக்க அப்ப அந்த பிஏ இருக்கால அவன் நம்ம கேசிய தள்ளி விட்டுறான். சோ கேசிய மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே நம்ம ஹூஜின் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்க அப்ப அந்த பிஏ அந்த ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துட்டு அங்க இருந்து ஓட பாக்க அப்ப நம்ம சோடா புட்டி அங்க வர உடனே சோடா புட்டி அடிச்சுட்டு அவ அங்க இருந்து ஓடிடுறான். அப்ப கேசியோட மண்டையில இருந்து ரத்தம் வருது. உடனே தலைவன் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். கேசி நான் தான் உன்னை யூஎஸ்க்கு போக சொன்னேன், ஏன் நீ என் பேச்ச கேட்க மாட்டற? நீ என்னோட கடை குட்டி, நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்தது இல்ல, நான் உன்னை விட்டு விலகினப்ப கூட நீ என்ன வெறுக்கல, என் மேல பாசத்தை தான் காட்டின. கேசி கண்ணை தர, உன் அப்பா உங்ககிட்ட தான் பேசுற, உனக்கு கேட்கலையா? கண்ணை திறந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவன் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அதே நேரத்துல நம்ம டாக்டரோட கார் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற பங்களாக்கு வருது. அவர் உடனே தன்னோட மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு அந்த பங்களாக்குள்ள போனா நம்ம சேர்மன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, ஆனா ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரு. சோ அப்பவே நினைச்சேன் அன்னைக்கு நம்ம ஹூஜின் அவரோட முகத்தை பார்க்க வந்தப்ப டாக்டர் எடுத்து வேகமா அவரோட பாடிய விஐபி வார்டுக்கு கொண்டு போயிருப்பாரு. ஆனா இது ஒன்னும் பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, சேர்மன் உயிரோட இருப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். சோ எனக்கு இது பெரிய ட்விஸ்டா தெரியல. ஆனா அதை விட பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அங்க நம்ம பெரியவன் இருக்கான், அதுதான் ட்விஸ்ட். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நமக்கு டைம் இல்ல, எப்படியாவது அப்பாவை காப்பாத்து, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, அவரு எப்படியாவது உயிர் பொழைக்கணும். அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்கப்பா, நான் உங்களை காப்பாத்திடுவேன். அப்ப அதே நேரத்துல சேர்மன் உடம்புல இருக்கிற நம்ம ஒரிஜினல் ஊஜினை காட்டுறாங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? நான் எங்க இருக்கேனே தெரியல, இங்க மாட்டிக்கிட்டேன், என்ன வந்து காப்பாத்துங்க, நான் தான் ஊஜின், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு முடியுது. சோ அடுத்த எபிசோடு வர கண்டிப்பா ஒரு வாரம் ஆகும். சோ நீங்க அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நானும் அந்த எபிசோட பார்க்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ அடுத்த வாரத்தோட இந்த டிராமா முடிய போகுது. சோ எண்டிங் எப்படி இருக்கும்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.